மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அதன் நேரலை காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? முழுமையான விவரங்கள். திமுகவுடைய முப்பெரும் விழா நந்தனம் OMCA மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் முப்பெரும் விழாவையொட்டி பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செஞ்சி கோட்டை போல் நுழைவாயில் பிரம்மாண்டமான ஒரு மிக பிற்பாடாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறைந்த முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருந்த கருணாநிதியுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. ஒரு இருக்கையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறைந்த முதலமைச்சரும் ஸ்டாலின் அமர்வது போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கியவுடன் முதல் நிகழ்வாக அந்த பயன்படுத்தி இந்த ஒரு புதிய முயற்சியை திமுகவுடைய தலைமை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே போல பல்வேறு முப்பெரும் பல்வேறு பெரியார் விருது, அண்ணா விருது, கலைஞர் விருது, பாவேந்தர் விருது, பேராசிரியர் விருது, முதல் முறையாக MK ஸ்டாலின் விருது உள்ளிட்ட 6 விருதுகள் வழங்கும் இந்த ஆண்டு திமுகவுடைய பவள விழா ஆண்டாக கொண்டாடப்பட இருக்கிற நிலையில திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் நிலவக்கூடிய வகையில் மறைந்த முதலமைச்சரை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொண்டர்களிடம் தற்போது இருக்கக்கூடிய கட்சிகள் நிலைப்படுத்தி அதை வழிநடத்த செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கடைசியாக இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில், உற்சாகப்படுத்தும் வகையில் அவருடைய உரை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் நிலவுகிறது. சிவரஞ்சனி. கோகுல், நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போது இடையில் 2 அழைப்புகளை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னது போல 2 இருக்கைகள், முக்கியமான இருக்கைகள், அதாவது தலைவர்கள் 2 எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில AI தொழில்நுட்பப்படுத்தி அமர்ந்து அவரை பற்றி தலைவர் தொண்டர்கள் மத்தியில் பேசுவது போல ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த முப்பெரும் விழா தொடங்கப்பட இருக்கிறது. அதே போல திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் கட்சி ரீதியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசிக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களை மனக்குமுறலை நிச்சயமாக தலைவர் போது முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அந்த தொண்டருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவருடைய உரை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொண்டர்கள் மத்தியில் நிலவுகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், அதே போல திமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருமே இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக OMCA நந்தன மைதானத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதே போல விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும், அதே போல தலைவர்களும் உரையும், இறுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினுடைய சிறப்புரையும் இருக்கிறது. இந்த முப்பெரும் விழா இருப்பதால் மறைந்த தலைவரை பேச வைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறைந்த முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருந்த கருணாநிதியை நேரடியாக மேடைக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில் தற்பொழுது திமுக இன்னும் சற்று நேரத்தில் 30 மணியளவில் நிகழ்ச்சி தொடங்கும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. முதலமைச்சர் சற்று நேரத்தில் அவருடைய இல்லத்திலிருந்து முப்பெரும் விழா நடைபெறக்கூடிய மைதானம் இருக்கிறார். மற்ற அமைச்சர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே விருந்தாளர்கள், அதாவது விருது வழங்குவதோடு மட்டுமல்லாமல் 2 லட்சம் பொற்குழிகளும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல திமுக முழுவதும், அதாவது தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்களுக்கு மாவட்டம் வாரியாக ஒருவருக்கு அவர்களை பாராட்டி அவர்களுக்கான பரிசையும் மேடையில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சற்றுக்கான தேர்தல் பணிகளை ஏற்கனவே திமுக ஒருங்கிணைப்பு குழுவையெல்லாம் அமைத்து தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த பவள விழா ஆண்டு ஒரு எழுச்சி உண்டும் வகையில் முதலமைச்சருடைய உரை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏற்கனவே பொது உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு அதற்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில், தொண்டர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அவருடைய உரை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் திமுகவுடைய தொண்டர்கள் இந்த முப்பெரும் விழாவில் கலந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை நந்தனம் OMCA மைதானத்தில் இந்த விழா நடைபெறும் சூழலில் போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா ஏறக்குறைய 5:30 மணிலிருந்து ஒரு 8 மணி வரை இந்த முப்பெரும் விழா கூட்டம் இங்கு நடைபெறும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முப்பெரும் விழாவையொட்டி காவல்துறையோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
திமுகவுடைய சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த பந்தல் முழுவதுமே ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை விளக்கும் வகையில் அந்த பேனர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. 75 ஆண்டுகால திமுகவுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய வகையில் இந்த கொடிக்கம்பத்தில் திமுகவுடைய கொடி பறக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல மேடை முழுவதுமே அரங்கம் முழுவதுமே தற்பொழுது திமுகவுடைய தொண்டர்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். நுழைவாயில் செஞ்சி கோட்டை நினைவுபடுத்தும் வகையில் கோட்டை வடிவில் நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில காவலர்களும் அந்த பகுதியில் அந்த பணியை ஈடுபட்டு வராங்க. அதே போல 7 இடங்கள்ல வாகனங்கள் நிறுத்தும் முப்பெரும் விழா பவள விழா கொண்டாட்டமானது தொடங்க இருக்கிறது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா திமுகவின்